அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இன்று 15வது உலகத் தமிழ் ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. எப்படி ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனும் இருந்தது? சிறப்பாக இருந்ததா? அது சரி, எத்தனை பேர் இதில் இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கொண்டு போய் அதை இந்த வகுப்பில் பயன்படுத்தலாம் என்று கற்றுக்கொண்டீர்கள்? யாருமே இல்லையா? நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் கை தூக்க கொஞ்சம் ஷையாக இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் வெக்கப்படுறீங்க. பரவாயில்லை, ஆனால் வகுப்பில் போய் வெக்கப்படாமல் இருந்தால் சரி. இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாடுகளில் பலரும் வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் கல்வி சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் சார்பாக சில நாட்டு பிரதிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை இப்பொழுது பேச விட போகின்றோம். அதற்கு முன்னர் இந்நிகழ்ச்சியின் முக்கிய ஒருங்கமைப்பாளரான கனேடிய தமிழ் சங்கத்தின் நிறுவனரான திரு சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கள் தமிழ் ஆசிரியர், ஆசான் மற்றும் படிமுறை தமிழ் என்ற கற்பித்தல் முறையை உருவாக்கியவரும் கூட எங்களுக்கு அமைத்து தந்த திரு சுப்பிரமணியம் ராஜரட்னம் அவர்களை மேடைக்கு இந்நேரத்தில் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இங்கே 13 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு 5 அல்லது 6 நாட்டு பிரதிநிதிகளை அழைத்து உங்கள் மீன் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாற வைக்க விரும்புகிறேன். அந்த நாட்டில் உள்ள கல்வி நிலைமை மற்றும் அவர்களுடைய பணி என்பவற்றை பற்றி அவர்கள் ஒரு சிறு குறிப்பு சொல்லுவது எங்களுக்கும் மற்ற நாடுகளில் நடக்கின்ற விடயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். முதற்படியாக இங்கு ஜெர்மன் நாட்டிலிருந்து வாங்க ஐயா. சரி, மக்கள் வந்திருக்கிறார்கள். வாங்க, இப்படி வாங்க. இப்படி இவர் புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு சென்று அங்கு புலம்பெயர்ந்த நாளில் இருந்து தமிழ் கல்விக்காக பாடசாலையை நிறுவி இன்று 7-8 இடங்களில் அவருடைய பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. படிமுறை தமிழ் கற்பித்தல் முறை அணுகி அதனோடு கற்க இணைந்திருக்கின்றார். தமிழ் மொழியை அடுத்த சந்ததி கொண்டு போக வேண்டும் என்ற முனைப்பில் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஓயாத பல்வேறு திட்டங்களை இதை போன்று செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். அவரை வரவேற்று அவர் 1 நிமிடம் 2-3 நிமிடத்தில் ஒரு சிறு குறிப்பு கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகச் சிறப்பாக கற்ற கல்வியை உற்ற முறையில் மற்றவர்க்கும் பயன்படும் விதத்தில் நேராக செயல்படும் தலைவர், படிமுறை கல்வியின் இயக்குனர் தலைவர் திரு ராஜரட்னம் ஐயா அவர்களே, இந்த வகையில் தங்களை தயார்படுத்தி ஆசிரியர்களாக இருக்கின்ற பெருந்தகைகளே, அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே மற்றும் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் உரித்தாக்குக. யேமன் நாடு ஒரு பெரிய நாடு ஐரோப்பாவில். அந்த ஐரோப்பாவில் மிக சிறப்பாக 2-3 நிமிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மிக கடினம். இருந்தாலும் சொல்லி முடிக்க வேண்டும். அங்கு பல நாடுகளில் இருந்து வந்தவர்களும் அங்கு தங்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற நேரங்களில் இலங்கையில் ஈழத்தில் இருந்து வந்தவர்கள்
இந்த மொழியாற்றலை, மொழியை எப்படி தமிழ் மொழியை பயன்படுத்தலாம் என்று சொல்லி தமிழ் ஆர்வலர்கள் கூடி கதைத்து 1989ஆம் ஆண்டு யேமனி தமிழ் கல்வி சேவை என்ற பொதுவான அமைப்பை உருவாக்கி ஐரோப்பா ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று வரை. அந்த கல்வி சேவை தொடங்கிய அந்த நடைமுறையிலிருந்து தமிழை பிள்ளைகள் வீட்டு மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், அந்த வீட்டு மொழியை பிள்ளைகளுடன் தாய் தந்தையர்கள் பேச வேண்டும் என்ற நிலைமையிலும், 3ஆம் தலைமுறையாக இப்போ இருப்பவர்கள் ஒருவராவது குழந்தைகளுடன் தமிழ் மொழியை பேசி கதைத்து வளர்க்க வேண்டும் என்ற நிலைமையில் யேமனி தமிழ் கல்வி சேவை அங்கு தன்னுடைய சேவையை செய்து கொண்டு வருகின்றது. அதே போல ஆசிரியர்கள் மாதா பிதா குரு, இந்த குரு எப்படி வந்தது என்று சொன்னால், ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கல்வியை கற்று பயிற்றப்பட்டு அங்கு ஆசிரியர்களாக வருகின்றார்கள். அதற்கு முதல் பெற்றவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், உறவினர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை எல்லாம் நாங்கள் ஆசிரியர்களாகத்தான் பார்க்க வேண்டும். ஆகவே ஆசிரியர்கள் 2வது தாய் தந்தையர்களாக இருந்து செயல்படுகின்ற முறையை நாங்கள் வழங்கப்படுத்தி, அவர்கள் பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளாக அங்கு வளர்க்க வேண்டும் என்ற நிலைமையை, பாடங்களை போதிக்க வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தமிழை ஒரு பாடமாக அங்கு இருக்கின்ற பாடசாலைகளில் படிப்பிப்பது இல்லை. தமிழ் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் நாங்கள் அமைத்து படிப்பித்து கொண்டிருக்கின்றோம். அங்கு ஆசிரியர்களாக அவர்களை உருவாக்கி, அங்கு இருந்து வந்தவர்களை, ஆசிரியர்களாக வந்தவர்களை, கல்வி கற்று வந்தவர்களை ஆசிரியர்களாக பயிற்றப்படுத்தி நாங்கள் அங்கே பாடங்களை வைத்து கொண்டிருக்கின்றோம், படிப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் யேமனியில் தமிழ் கல்வி சேவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கு நிறைவாக தமிழை போதிப்பதற்கு இப்போது கொஞ்சம் தடங்கலாக இருக்கின்றது. இருந்தாலும் அது எல்லாம் மீறி படிமுறை கல்வி மூலம் நாங்கள் சேர்ந்து அந்த வேலைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Next, I am going to call Mr. J. Narayanan from Fiji. He is coming from all over. From 1860, the Fiji Tamils, the South Indian, they went there. They now almost they lost their languages. They are Telugu and Malayalam and Tamil. They are the 3 communities are there. But anyway, they have the organization South Indian Federation of Sangam. From that Sangam, Mr. J. Narayanan. Vanakkam. I come from Fiji and represent the TIS Sangam, then India Sanmargya Aikya Sangam in Fiji. I'd like to apologize first of all. I'm not able to speak Tamil like the rest of you. So I'll just introduce what Sangam is in Fiji and the status of Tamil in Fiji. The South Indians from India, they went to Fiji in early 1900s, and one of the peasants who came to Fiji from Tamil Nadu, Chennai, was Sadhu Kupswami. He came as an indenture labor in 1912, and after finishing his indenture labor, he saw all the difficulties that the South Indians were facing because of the language barrier between the North Indians, South Indians, and other communities. So after his indenture, he started establishing small schools to preserve the language and culture in Fiji. So that is how the then India Sanmargya Aikya Sangam was established, and
through Sadhu Kupsami's effort, the language teachings were introduced in all those schools in the early days, but over the years, the people who were teaching Tamil, they had learned the language from their forefathers. And as they started moving away or the old age, so now we are not having many teachers who can teach Tamil. The then India Sanmargi Ekya Sangam in Fiji has 21 primary schools, 5 high schools, 19 temples, and many other properties. And one of the largest Murugan temple of the southern hemisphere is in Nandi in Fiji. So the Sangam school, the TISI Sangam also operates the College of Nursing. Today, only a handful of schools we are able to teach Tamil, and I'd like to pay our appreciation to Sri Rajaratnam and his fellow people who have been assisting us. We have also reached out to the Tamil Nadu government through the High Commission of India, and we have been assured that some teachers will be seconded by the government of India and also by the blessings of Rajaratnam. His organization is also seconding 2 teachers. So by July this year, we will be having the teachers who will train other teachers and also teach in our schools. And this will build the way forward for reviving and keeping the Tamil language alive. The Tamil community in Fiji is very small, and because the language has been transferred or learned from word of mouth from one generation to the other, so now for the new young boys and girls to learn Tamil, we need some assistance. And I'd like to thank Rajaratnam and the World Teachers Association for inviting me to be part of this conference. And this has given me a lot of motivation and need to think about how we need to move forward. So once again, I'd like to, on behalf of the then India Sanmargi Ekya Sangam, thank the organization and wish all the best. Nandri. If there's anyone in this room that's participating in the James Vasandan musical program, please meet him at the side doors. நீங்கள் ஜேம்ஸ் வசந்தனின் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவர்கள் அல்லது ஆசிரியர்களாக இருந்தால் வெளியே சைட் டோர்ஸில் சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இங்கிலாந்து நாட்டிலிருந்து திரு சுவாப்பள்ளி அவர்கள், அவரும் மிக மிக நீண்ட காலமாக தமிழுக்கு ஓடி ஓடி உழைத்து வருபவர். தமிழ் மொழியை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பாடமாக எடுத்து சென்று அதற்கான பணியை, அதற்கான பாடத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இயற்றியவர். தமிழ் மொழியில் மிகவும் ஆர்வம் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை அந்த பல்கலைக்கழகத்துக்கும் சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்ட அவரை இப்பொழுது உங்கள் முன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? தட்ஸ் பெட்டர். வாரம் வணக்கம்னு சொன்னால் கண்டிப்பாக வணக்கம்னு சொல்லுங்கள். குட் மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்கிற மாதிரி தமிழில் யாரும் வந்தால் வணக்கம், இன்னொரு சொல்லுங்கள் வணக்கம். தட்ஸ் பெட்டர். அதை பழகிக்கொள்ளுங்க. ஐயா ராஜரத்னத்தோட 13 வருஷம் நாங்கள் ஒரே மேடையில் ஏறியிருக்கிறோம். 15 மாநாட்டில் 13 மாநாடு பார்த்துருக்கோம். சாமி கையை நான் ஒவ்வொரு வருஷம் அடிக்கடி 2 வருஷம் இருக்கா மெட்ராஸில் பார்ப்பேன், இல்லை சிங்கப்பூரில் பார்ப்பேன். இப்போ இங்கிலாந்தை பற்றி சொல்லும்பொழுது அதுவும் ஒரு பல சமூகத்தை சேர்ந்த ஒரு நாடு. இந்த தாய்மொழி என்று ஆரம்பித்து 1984ஆம் ஆண்டு மதர் டங் லாங்குவேஜ் டீச்சிங் என்ற ஒரு ப்ராஜெக்டை உள்ளூர் கல்வி சபை ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டில் சமூக மொழி என்று ஆரம்பித்தாங்க, கம்யூனிட்டி லாங்குவேஜஸ். அப்பொழுது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பித்தார்கள். நான் பணி செய்த பல்கலைக்கழகத்திலிருந்து அதுக்கு தமிழ் பாடத்தை வடிவமைத்து கொடுத்து
பலருடைய ஆலோசனைகளோடு அங்கே தமிழ் ஒரு பாடமாக சமூக பள்ளிகளில் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லே அங்கே தமிழ் இல்லை, சமூக பள்ளிகளில் சனி ஞாயிறில் வார இறுதியில் மாணவர்கள் ஆர்வமாக குழந்தைகளுக்கு தமிழை கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொண்டு வந்து கற்றுக் கொடுத்தார்கள். அது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அசட் லாங்குவேஜஸ் என்ற ஒரு பரீட்சையை யூனிவர்சிட்டி போகிறதுக்குரிய அக்ரெடிட்டேஷனை எடுக்கக்கூடியதாக எடுத்திருந்தார்கள். அது ஒரு 10 வருஷம் ஓடிச்சுது. ஆனால் தமிழன் தான். அவர்கள் ஒன்று சேராமல் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு பரீட்சை நடத்தினால அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு நாட் ப்ரொடியூஸ் இன்கம், எந்த வருமானத்தையும் கூடிய வருமானத்தை கொடுக்காதனால அந்த பரீட்சை நிறுத்திவிட்டார்கள். அதனால் தனிப்பட்ட முறையில் பிரிட்டிஷ் எக்ஸாமினேஷன் போர்ட் தமிழ் என்ற ஒரு பரீட்சை, பிடெக் பிரிட்டிஷ் தமிழ் எக்ஸாமினேஷன் போர்ட் என்ற அமைப்பை ஆவித்து அதே சிலபஸை கேட்டல், பேசல், வாசித்தல், எழுதுகிற 4 வழிகளிலையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து அதை கொண்டு பரீட்சை நடத்திவிடும். அதைவிட சிறு சிறு குழுக்களாக பல பரீட்சை குழுக்கள் இருக்கின்றன. அதனால் எங்களுக்கு மேற்கொண்டு அதை எங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது கல்வி சபைக்கோ அதை எடுத்துக்கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கிறது, எண்ணிக்கை குறைவதனால. இது எங்களுக்கு பின்பு வந்து சோமாலியாக்கள் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று அதை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அக்ரெடிட்டேஷன் எடுக்கிறான், யூனிவர்சிட்டி போகிறதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறான். தமிழுக்கு இல்லை. அதை விட இங்கிலாந்தில் பரீட்சை எடுக்கலாம். அது இன்டர்நேஷ்னல் எக்ஸாமினேஷன் எடெக்செல், அதுக்கு நான் பரீட்சை அதிகாரியாக இருக்கிறேன். கேம்பிரிட்ஜ் எக்ஸாமினேஷன் அதுக்கு ரிவைசராக இருக்கிறேன். ரெண்டிலும் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி பாயிண்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் அந்த தமிழ் பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். O லெவல் A லெவல் 2 தான் செய்கிறாங்க. அந்த நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு 250 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே தமிழ் கற்றுக் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் தாம் நினைச்சபடி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு காமன் சிலபஸ் இல்லை. அது இருந்ததே யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். என்ன ஏ செய்தா பி செய்யாது, பி செய்தா சி செய்யாதான் தமிழன் இல்லையா? ஆனதுனால எங்களுக்கு கூட்டாக முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனி சின்ன சின்ன சாம்ராஜ்யத்தை வச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒன்று கூடி அந்த தமிழ் மொழியை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கூறதுக்கு முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது கம்யூனிட்டி லாங்குவேஜ்ன்ற மாதிரி ஹெரிட்டேஜ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் ஒன்று சேர்ந்து போனால் அங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கும். முதல் கிரெடிட்டேஷன் கிடைச்சது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், அதை இழந்து விட்டோம். அதுக்கு அது ஒற்றுமை இன்மைதான் காரணம் என்பதை அடித்து கூறுவதற்கு நான் தைரியமாக சொல்வேன். நான் எவ்வளோ பாடுபட்டோம், முடியவில்லை. இருந்தாலும் விடாமுயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. பார்க்கலாம், ஒரு நாள் ஒரு முடிவு வரும். இங்கிலாந்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கும். ராஜரத்னமை அவர்கள் போல சில படிமங்கள் புதிய வழிமுறைகளை கற்கை நெறிகளை கற்றுக் கொடுப்பது வருங்கால மாணவர்களுக்கு வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு தமிழை நாங்கள் கடத்த வேண்டும். அது நடக்காது என்று நடக்கும் என்று இருக்கணும். ஆனால் ஒன்றே சொல்வேன், ஈழத்தமிழன் உலகெங்கும் இருக்கும் வரையும் தமிழ் சாகவே மாட்டாது, தமிழ் அழியாது. அது அழிக்கவும் முடியாது, வார்த்தையால் சொல்லாமல் தவிர அழிக்க முடியாது. எத்தனையோ காலங்களுக்கு போய் எத்தனையோ போர்களை எதிர்பார்த்து எதிர்நீச்சல் போட்டு இன்றைக்கும் தமிழ் நினைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் 124 நாடுகளில் தமிழ் இருப்பதாக புள்ளிவரம் கூறுகின்றன. அந்த அத்தனை நாடுகளையும் தமிழ் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று மறக்காதீங்க. குழந்தைக்கு நீங்கள் தமிழை இந்த வயசில் கற்றுக் கொடுக்காவிட்டால் இன்றைக்கு என்ன நடக்குது? மொரிஷஸில் அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாடுங்கள், அழகாக பேச மாட்டார்கள். நல்ல தேவாரம் பாடி நீங்கள் வெளிநாட்டு தேவாரம் கேட்டால் ஒரிஜினல் குழந்தை பேசுகிற மாதிரி பேசுவாங்க. தீ மிதிக்கிறாங்க, காவடி இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கலாச்சாரத்தை கைவிடவில்லை. ஆனால் அங்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க மொழியாக இருந்தும் அங்கு தமிழ் பேசப்படவில்லை. அதுக்கு இப்பொழுது சாமிக்கண்ண ஐயா அவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நண்பன் ராஜரட்னம் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். நீ வாழ்க, உன் தமிழ் வாழ்க. அடுத்ததாக உங்களுடைய நண்பர் திரு பரமநாதன் அவர்களே ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்கிறார். நாங்கள் இந்த நிகழ்ச்சி 6:30 மணிக்குள்ளே முடிச்சிடுவோம். 6:30 மணிக்கு முடிச்சிடுவோம். அதுக்கு பிறகு கலை நிகழ்ச்சி நடைபெறும். பேசாதவர்கள் பிறகு மகாநாட்டில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அழைப்போம். எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் பரமநாதன். நான் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா தமிழ் சங்கத்தின் பிரதிநிதியாக இங்கு வந்துள்ளேன். விக்டோரியா தமிழ் சங்கம் கடந்த 43 வருடங்களாக விக்டோரியாவில் தமிழ் பாடசாலைகளை நடத்தி வருகின்றது. ஒரு காலத்தில் அதாவது
2000க்கு முற்பட்ட காலங்கள், அதாவது 1905ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு அளவில் எங்களுக்கு 10 பாடசாலைகளும் 450 பிள்ளைகளும் இருந்த பாடசாலை 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டுகளில் 5 வளாகங்களாகவும் 160 பிள்ளைகளாகவும் குறைந்து மிகவும் கீழ் நோக்கி போய் கொண்டிருந்த நேரத்தில் திரு ராஜரட்னம் அவர்களின் உதவியுடனும் அவரது படிமுறை தமிழ் பாட புத்தகத்தின் உதவியுடனும் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து நமது ஆசிரியர்களை பயிற்றுவித்து அவர்களை தரமான ஆசிரியர்களாக்கி நமது பாடசாலையின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இன்று வரை இருக்கின்றார். அவரின் உதவியினால் இன்று நமது பாடசாலை 1100 பிள்ளைகளை கொண்டதாகவும் 80 ஆசிரியர்களை கொண்டதாகவும் மிகவும் ஆஸ்திரேலியாவிலேயே பெரிய தமிழ் பாடசாலையாக விளங்குகின்றது. அதற்கு உண்மையிலேயே அவரது பாட புத்தகமும், அதாவது தமிழை நாங்கள் 2வது பாஷையாக கற்பிப்பதற்கு அவரது பாட புத்தகத்தை பயன்படுத்தி அவரது விடாமுயற்சியால் அவர் வந்து எமது ஆசிரியர்களை மிகவும் கிழமைக்கணக்காக நின்று அவர்களை பயிற்றுவித்து மிகவும் திறமான ஆசிரியர்களை உருவாக்கி அத்துடன் எமது பாடசாலையில் 12ஆம் வகுப்புக்கு நாங்கள் எமது ஆசிரியர்களின் திறமையாலும் எமது கடின உழைப்பினாலும் நாங்கள் கொடுக்கும் நல்ல பெறுபர்களை மாணவர்கள் பெறுவதனால் நமது பாடசாலையின் வளர்ச்சி மிகவும் துரிதகதியில் நடக்கின்றது. அதற்கு நமது ஆசிரியர்களுக்கும் திரு ராஜரட்னம் அவர்களுக்கும் வேறு நமது பெற்றோர்களுக்கும் அவர்களது ஊக்குவிப்பும் உற்சாகமும் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் இதை செய்திருக்க முடியாது. விக்டோரியாவில் நமது பாடசாலை வளர்வதற்கு பலரின் ஒத்துழைப்பும் திரு ராஜரட்னம் அவர்களின் ஒத்துழைப்பும் மிகவும் இன்றியமையாதாக இருக்கின்றது. அவருக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்னும் 5 நிமிடம் இருக்கின்றது. மலேசியாவிலிருந்து பேராசிரியர் செல்வசோதி இருக்கின்றாரா? இல்லையாயின் நாங்கள் இதோடு ரவி செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். ஓகே, அப்போ அவர் 3 நிமிடத்தில் முடித்து தருவார். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ஐயா திரு ராஜரத்னம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலேசியாவை பொறுத்தவரை பெரும்பாலானோருக்கு தெரியும், புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிகமாக தமிழர்கள் வாழும் நாடாக இருப்பது மலேசியா. ஏறக்குறைய 1.8 மில்லியன் தமிழ் மக்கள் இந்தியர்கள். அதில் பெரும்பான்மை 85 விழுக்காட்டினர் வந்து தமிழர்களாக இருக்கின்றார்கள். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்வியோடைய வரலாறு என்று பார்க்கும் பொழுது இந்த ஆண்டோடு 208 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இந்த வர அக்டோபர் மாதத்தோடு தொடக்கத்தில் தோட்டப்புற பள்ளிகளாக தமிழ் பள்ளி தமிழ் கல்வி வந்து இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 1957ஆம் ஆண்டுக்கு பிறகு பல கல்வி அறிக்கைகளும் கல்வி சட்டங்களும் உருவாக்கப்பட்ட பிறகு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலேசிய சூழலை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை, தமிழ் கல்வி முறை வந்து அமலாக்கம் கண்டது. குறிப்பாக பாடநூல்கள், பயிற்சி ஆசிரியர்கள் அனைவரும் தமிழ் மலேசிய மண்ணை சார்ந்த ஒரு பயிற்று முறையை வந்து கொண்டு தமிழ் கல்வியும் தமிழ் மொழியும் போதிக்கப்பட்டு வந்தது. இன்றைய சூழலில் 529 தமிழ் பள்ளிகள், அதாவது ஏறக்குறைய 80,000 மாணவர்கள் தொடக்கப்பள்ளியில் 1ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரை, அதாவது 7 வயது முதல் 12 வயது வரையிலான மக்கள் வந்து தமிழர்கள் வந்து ஏறக்குறைய 80,000 பேர் வந்து தமிழ் பள்ளியில் தமிழ் வழி கல்வியை வந்து பெறுகின்றார்கள். தமிழ் வழி கல்வி என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தமிழ் மொழி பயிற்று மொழியாக அறிவியல், கணிதம், மற்ற வரலாறு போன்ற பாடங்கள் அனைத்துமே தமிழ் மொழியிலேயே படித்து பிறகு இடைநிலை பள்ளிக்கு போகும்போது தமிழ் மொழி வந்து ஒரு பாடமாக அவர்கள் படிக்கின்றார்கள். அதனோடு சேர்ந்து தமிழ் இலக்கியம் என்பதும் ஒரு பாடமாக அமைகின்றது. அப்புறம் அவங்களுடைய படிவம் 5 என்று பார்க்கும் பொழுது
அவர்கள் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் ஒரு தேர்வு பாடமாக எடுத்து அடுத்த படிநிலைக்கு HSC என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த படிப்புக்கு செல்லுகின்ற சூழல் அமைகின்றது. அந்த நிலையிலும் அவர்கள் தமிழ் மொழி பாடம் படித்து தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திலும் தமிழ் மொழியை இளங்கலையில் படிக்கின்ற ஒரு சூழலும் அமைகின்றது. 3 இடங்களில் மலாயா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் சார்ந்த இளங்கலை பட்டமும் இந்திய ஆய்வில் சார்ந்த ஆய்வுகள் இன்னொரு துறையிலும், பிறகு ஆசிரியருக்கான பயிற்சி இளங்கலை உப்சி என்ற ஒரு பல்கலைக்கழகத்திலும் 3 இடங்களில் இளங்கலை தமிழ் மொழியிலேயே பயிற்று மொழியாக கொண்டு வழங்கப்படுகின்ற ஒரு சூழல் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக முதுகலை முனைவர் பட்டம் வரை தமிழ் சார்ந்த ஆய்வுகளை நீங்கள் மலேசியாவில் 3 பல்கலைக்கழகங்களில் நீங்கள் மேற்கொள்கின்ற ஒரு நிலையும் அமைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மலேசிய சூழலில் தமிழ் மொழி கல்வி ஒரு அரசாங்கத்துடைய ஆதரவோடு ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. மலேசியாவை உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்வி தொடர்ச்சியாக நிலைத்தன்மை, தமிழ் மொழி பயன்பாட்டு மொழியாக இருப்பதற்கு அடிப்படையாக அமைவது தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் என்பதாகும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்று காலையில் கூட ஒரு முக்கியமான விருந்தினர் சொன்னார், டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த நேஷன் என்று கூறினார். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினால், டீச்சிங் ஆஃப் மதர் டங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ் பீப்புள் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் நான் காலையில் எல்லோரையும் வரவேற்று பேசும்பொழுது தவறவிட்ட ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். எவ்வாறு எங்களுடைய இளைஞர்கள் நண்பர்கள் சேர்ந்து இந்த மகாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ, அந்த நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விடயம் எங்களுடைய மக்கள் மத்தியிலும் ஏன் உலக ரீதியாகவே செல்லக்கூடியவாறு எங்களுடைய ஊடகங்கள் தொடர்ந்து 4-5 மாதங்களாக பணியாற்றிய ஊடகங்களே எங்கள் மத்தியில் இருக்கின்றன. குறிப்பாக உதயன் பத்திரிகை, திரு கிருஷ்ணலிங்கம் அவர்கள், சார்ல்ஸ், அத்தோடு CMR வானொலி, தொலைக்காட்சி, இவைகளெல்லாம் ஈஸ்டேபம் 2 முறை எங்களிடம் பேட்டி எடுத்தது. இவ்வாறாக இந்த ஊடகங்கள் பல்வேறு வகையிலும் ஒத்துழைப்பு தந்து, நாங்கள் உதயன் எந்த நேரம் கேட்டால் என்ன தன்னுடைய 2 கரங்களை நீட்டி எங்களை வரவேற்று இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இதையும் வேண்டுமென்று தவறு விடுவதில்லை. இது தப்பு, அது தப்புத்தான். ஆனால் நாங்கள் அந்த நேர சூழலில் எங்களுக்கு உள்ள ஒன்றை எழுதி வச்சு செய்ய வேண்டியவைகள், அந்த பழக்கம் என்னட்ட இல்லாத ஒரு பெரிய குறைபாடு. பரவாயில்லை. அவர்கள் இந்த தமிழ் மொழியின் மீதும் எங்களுடைய சேவையின் மீதும் கொண்ட அங்கீகாரத்தினால் இவற்றை செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அத்தனை ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை எங்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் கூறி அடுத்த கலை நிகழ்ச்சிக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கும் நபர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு AG Electrical, JDS Auto Collision Ltd, GTA Video Entertainment, Anale Express, Anita HD Pro, Southern Aroma Platinum Car and Truck Rental, Universal Auto Body Shop, Brighton Car Rental, Kusini Express, Breeze Heating and Cooling, G6 Style Cabinets, Guna Thuraisingam, Health Clinic, CTS Building Supplies Ltd, Vijita, Sudarshan Mahadevan, Nanda Restaurants, Nason, Nimalan, Vijayamurthy, Vinayagamurthy, Vani Kandasamy, Ahinam Art, Northern Uni, Sasidharan Law, Superb Design, South Asian Organic Kitchen, Vikrant Design and Print, Jarl Metal, அவர்களோடு Columbia Bling and Shutters எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு அதோடு எங்களோடு
பக்கபலமாக இருக்கும். ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். முன்பு கூறியவாறு திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் எங்களது மாணவர்களுக்கு பாடல்களை கற்பித்து என்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து இருக்கின்றார். தமிழ் ஓசை, தமிழ் இனத்தின் சொத்துகளான சங்க இலக்கியங்களை எங்களுக்கு இலகுவான வழியில் மிகவும் சுலபமாக காதுக்கு இனிமையான வகையில் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அதுவும் சிறு சிறு மாணவர்கள் இருந்து பெரிய ஆசிரியர்கள் வரையும் கற்றிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு மேடைக்கு திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கையில் பங்கேற்கும் மாணவர்கள் யார் யார் என்றும் கூறிவிடுகின்றேன். ரொமிஷா இளங்கீதன், ராம்ஜித் திவாகரன், லயா திவாகரன், ஷாகிரா அம்பிகை சுகுமரன், பாலகரன் மயூரன், டபோரா வீரம் மார்த்தாண்டமூர்த்தி, அக்ஷனா ஆரூரன், விருஷன் சதீஸ்கரன், விக்ராந்த் சந்திரமோகன், ஆயுஷி ரேகன், அக்ஷயா சத்யேந்திரன், விகாஷினி அருணோதயன், ஆர்என் அஜித்குமார், வெண்பா கனக சபை, ஜே கந்தசாமி, மிர்த்தி ராஜீவன், மிர்ஷிகா ராஜீவன், தீபிகா கெங்காதரன், யாதவி ஞானீஸ், ஹாசினி ஞானேஸ், தனயா பார்த்திபன், ஓவியா ராம்ஜி, பிரகிருதி கோபிதர்சன், மிருத்திகா கோபிதர்சன், ஷியா ஆஞ்சலா நிஷாந்த், ஷானா அழகேஸ்வரன், குறிஞ்சி ஜெயரூபன், தாக்ஷாயினி பிள்ளை உருங்கேன், ஜோதி சிவகுமரன், ஆதிரை ஷியாம் சுந்தர், அக்சிதா கிருபாகரன், மதீசா மக்லியன்ஸ், ஸ்வாதி கேதீஸ்வரன், ஸ்ருதி கேதீஸ்வரன், அஸ்வினா ஆரூரன், பிருந்தா பாஸ்கரன், அமிர்தா பாஸ்கரன், அஞ்சலி சுபகரன், தரணிகா சதீசானந்தன், பானுஜன் வசந்தபாலன், ஜனகன் சிவேஸ்வர ராசா, சந்தோஷ் குகன், லக்ஷான் கெங்காதரன், சாய்ஹரன் முரளிதாசன், சாய்சரன் முரளிதாசன், சத்யதேவ் ரவிச்சந்திரதேவா. எங்கே உங்களது பலத்த கரகோஷத்துடன் இந்த மாணவர்களை மேடைக்கு அழைப்போம். இந்த வேளையில் மோகனம்பாள் சிவநாதன் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் வழியால் உங்களுக்காக காத்திருக்கின்றது. மோகனபால் சிவநாதன், நீங்கள் இந்த அரங்கத்தில் இருந்தால் வெளியே உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காத்திருக்கின்றது.